சந்தியா ராகம் சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வக்கீல் எல்லார்கிட்டேயும் சொல்கிறாரு, இந்த வீட்டை பத்மா மேடம் பேரில் எழுதியிருக்கான், வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி பத்மா மேடத்தை வந்து கூப்பிடுறாங்க. அவங்க வந்து கையெழுத்து போடும்போது ரகுராம் கிட்ட, அண்ணன் நம்ம சொந்த பந்தம்லாம் ஒன்றும் பிரிய போகிறதில்ல, சொத்து மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சொந்தங்கள்லாம் யாரும் பிரிய மாட்டாங்கன்னு கையெழுத்தை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் சீனுவை வர சொல்கிறாங்க. நான்லாம் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரகுராம்கிட்ட போய், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் பெரியப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. எனக்கு விருப்பம் இல்லை இதில் சொத்தை பிரிக்க அப்படின்னு சீனு சொல்லும்போது, பத்மா வந்து இங்கே பாரு சொல்கிறத கேட்டுட்டு கையெழுத்தை போடுறா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் கையெழுத்து போட வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவராமனை கூப்பிடுறாங்க. சிவராமன் வந்து அப்படியே ரகுராம் காலில் வந்து விழுந்துடுறாரு. அண்ணன், நீ ஒரு வார்த்தை சொல்லுண்ண, நீ எதுக்குண்ணே இந்த சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்கணும்? நீ தான் எங்களுக்கு பெரிய சொத்தே, உன்னால தான் இது எல்லாமே எங்களுக்கு கிடச்சிது நம்மளுக்கு. அதனால் நீ எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். இவங்களுக்காகலாம் எல்லாருக்கும் சொத்து தான் முக்கியமாக இருக்குது, ஆனால் எனக்கு நீ தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி கீழே உட்காந்து அழுகுறாப்புல. இங்கே பாரு, நான் சொன்னால் நீ கேட்பல்ல, நீ எனக்காக போய் கையெழுத்தை போடுறா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து சிவராமனை சொன்னோன்னே அவரும் வந்து வேறு வழி இல்லாமல் கையெழுத்தை போட்டுடுறாரு. அப்புறம் பார்வதி போட்டுடுறாங்க. தனாவை கூப்பிடுறாங்க. தனா வந்து, அப்பா என்னால் தான்ப்பா இதெல்லாம் ஆச்சு, என் கல்யாணம்னு எப்போ முடிவானுச்சோ அப்போலேருந்தே ஒரே பிரச்சனை தான். எனக்கு கல்யாணம் மட்டும் ஆகாமல் இருந்தா, நான் உங்கள் கூடயே உங்கள் பொண்ணாகவே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரகுராம்கிட்ட வந்து அழுகுறாங்க. நீ போய் கையெழுத்தை போடுமா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சோன்னே தனாவும் கையெழுத்து போட்டுடுறாங்க. அடுத்து ஜானகியை கூப்பிடுறாங்க. ஜானகியோ, என்னால் கையெழுத்து போட முடியாது, இந்த குடும்பம் பிரியிறத என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. வந்து கையெழுத்தை போட்டு முடிச்சு வைங்க அப்படின்னு பத்மா வந்து கூப்பிடுறாங்க. இங்கே பாரு பத்மா, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னோடனே, அதான் இந்த மாயாவால் தான் எல்லா பிரச்சனையும் இல்லை, இப்போ நீங்கள் போட்டு தானே ஆகணும், அவளால் வந்த பிரச்சனை தான் இதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே, மாயாவை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காத, சில விஷயம்லாம் உங்களுக்கெல்லாம் புரியாது, ஆனாலும் சரி நான் கையெழுத்தை போட மாட்டேன் அப்படின்னு ஜானகி வந்து திட்டவட்டமாக சொன்னோன்னே ரகுராம் வந்து, அம்மா ஜானகியை கையெழுத்து போட சொல்லுங்க அப்படிங்கிற போல் சொன்னோன்னே, வந்து போட்டுருமா, நீ மட்டும் ஏன் போடாமல் இருக்க அப்படின்னு பாட்டி சொன்னோன்னே, இங்கே பாரு கையெழுத்தை மட்டும் போடலன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் வந்து தற்கொலை முயற்சி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ போட்டு தானே ஆகணும் அப்படின்னு வந்து பார்வதி வந்து மனசில் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஜானகியும் வந்து கையெழுத்தை போட்டுடுறாங்க. கடைசியாக நீங்கள் தான் சார் இருக்கீங்க, போடுங்க அப்படின்னு சொல்லி ரகுராமை வந்து கூப்பிடுறாங்க. ரகுராம் அந்த குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ மாயா அங்கே கோயிலில் என்னோட அந்த டாக்குமெண்ட்டை எப்படியாவது எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அந்த நிர்வாகி டாக்குமெண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துட்றாப்புல. அதை வாங்கிட்டு விறுவிறுன்னு மாயா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல ரகுராம் கையெழுத்து போடுற நேரம் பார்த்து. இந்த சொத்தில் எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்னோடனே, இது என்ன உன் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு வந்து பத்மா கேட்குறாங்க. இங்கே பாரு மாயா, மரியாதையே விலகிப்போ, உன்னால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னோடனே, இங்கே பார் இந்த டாக்குமெண்ட்டை பாருங்கள், என்ன பெரியப்பா கோயிலில் தத்து எடுத்தாரே அந்த விஷயத்தை எல்லோரும் மறந்துட்டீங்களான்னொடனே பத்மா வந்து, அதுதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு, உன்னெல்லாம் வந்து தத்து எடுத்தோம் பாரு, அதுதான் எங்களுக்கு கெட்ட நேரம் அப்படின்னோடனே பார்வதி வந்து, இதில் ஏதாவது தலையிட்டு தடுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் உன்னை அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. வக்கீல் சார், நீங்களே இந்த டாக்குமெண்ட்டை படித்து பாருங்கள், எங்கள் பெரியப்பா என்னை வந்து தத்து எடுத்திருக்காரு, இதில் வந்து சொத்துலேயும் உரிமை இருக்குன்னு எழுதியிருக்காரு, நல்ல படிங்கன்னொன்னே படித்து பார்த்துட்டு, நீங்கள் இவங்களை உங்கள் பொண்ணாக தத்தெடுத்திருக்கீங்க, அதுவும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து இவளுக்கு அதிகாரம் உண்டுன்னு எழுதியிருக்கு இதில் அப்படின்னோடனே வந்து ரகுராம் நினச்சி பார்க்குறாரு கோயிலில் தத்தெடுத்ததை எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வந்து பத்மா வந்து, நீ ஒன்றும் ரத்த சம்பந்த உறவுலாம் கிடையாது அப்படின்னு வந்து வக்கீல்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இவ வந்து சொந்த அப்பாலாம் கிடையாதுல்ல, ரத்த சம்பந்த உறவுக்கு தானே சொத்தை பிரித்து கொடுக்கணுன்னு, இவளுக்கு எதுக்கு கொடுக்கணும், எல்லா சொத்தையும் இவ எடுத்துக்கலான்னு பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. லிங்கமும் ஆமாம்மா, இவ எல்லா சொத்தையும் தானாக ஆளணுன்னு வந்திருக்கா போல இருக்குது அப்படின்னோடனே, எனக்கு சொத்தை பிரிக்கிறதுல இஷ்டம் இல்லை துளி கூட, நான் என்றைக்குமே கையெழுத்து போட மாட்டேன்னு மாயா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வக்கீல், இவங்க கையெழுத்து போடலைனா கண்டிப்பாக இந்த சொத்தை பிரிக்க முடியாது,
நீங்கள் எல்லாருமே கலந்து பேசிட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி ஆனால் கண்டிப்பாக இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாராவது ஒருத்த கையெழுத்து போடலனாலும் இதை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கதிர் வந்து மாயாவுக்கு கையை கொடுத்துட்டு செம்ம மாதம் என்ட்ரி கொடுத்து செம்ம மாஸ் பண்ணிட்டேன் மாயா அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லிட்டு போகிறாப்புல. எல்லாருமே அவங்கவுங்களும் கலைஞ்சு போயிடுறாங்க. டக்குன்னு மணி வராரு. என் மருமக தான், அவன் எப்படி குடும்பத்தை ஒன்று சேர்த்துருக்கா பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சிவராமன் வந்து மனசுலே வந்து மாயா வந்து எப்படியோ தடுத்துட்டாங்கிற மாதிரியா மாயாட்ட பேசாமலே ஒரே சந்தோஷத்திலே போயிடுவார். எல்லாருமே வந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ ஜானகி மட்டும் மாயா நல்ல வேளை நீ காப்பாற்றிட்டம்மா, நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன் அப்படிங்கும்போது, நான் இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை பிரிக்க விட மாட்டேன், இந்த குடும்பத்தையும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் லிங்கத்துக்கிட்ட புவனேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன லிங்கம் ஆச்சு, அங்கே வந்து சொத்தெல்லாம் பிரிச்சாச்சா, ரகுராம் குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னோடனே, அட போங்க எல்லாரும் கையெழுத்தை போட்டு முடிச்சாச்சு, ரகுராம் போட போகிற நேரத்தில் கடைசியாக அந்த மாயா வந்து தடுத்துட்டான்னு எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட வந்து தோத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நினச்சா வெக்கமாக இருக்குது இதெல்லாம், அவள் வந்து இதை வந்து தடுத்து நிறுத்திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி. இதை கேட்ட லிங்கத்தை கடுப்படிக்கிறாங்க. லிங்கமோ இந்த பொம்பளை என்ன நம்மளை இந்த கத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறாங்க. மாயா வந்து நிற்கிறாங்க. எல்லாத்தையுமே மாயா வந்து கேட்டுடுறாங்க. லிங்கம் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.